இன்ஸ்டாகிராம் அல்காரிதமில் 3 பெரிய சேஞ்சஸ் வரப்போகுது. இந்த அப்டேட்ஸை இன்ஸ்டாகிராமோட CEO ஆடம் மொசேரி ரிவீல் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவில் அந்த அல்காரிதம் அப்டேட்ஸ் என்னென்ன, அதை நீங்கள் எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் க்ரோ ஆகணும்னு நினச்சா அது உங்களை எப்படி எஃபெக்ட் பண்ணோம்னு எக்ஸாக்ட்லி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சேனலில் ஒவ்வொரு வீக்கும் லேட்டஸ்ட் டிப்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் மற்றும் அல்காரிதம் அப்டேட்ஸோடு ஒரு நியூ எபிசோட் வில் பி அப்லோடட். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபாலோ செஞ்சீங்கன்னா இன்ஸ்டாகிராமை நீங்கள் ரொம்ப கம்மியான டைமில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ளீஸ் இப்போவே ஒரு குவிக் செகண்ட் எடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ஒரு அமைக்கிடுங்க. இப்போது 3 பிராண்ட் நியூ இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் அப்டேட்ஸ் பார்க்கலாமா? இன்ஸ்டாகிராம்ஸ் மேசிவ் க்ரோத். இன்ஸ்டாகிராம் ஹெட் ஆடம் மொசேரி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காரு. இன்ஸ்டாகிராம் இப்போது 3 பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸை சர்பாஸ் பண்ணியிருக்கு. மொத்தமாக இந்த பூமியில் 8 பில்லியன் பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கும் போது இது ஒரு அப்சல்யூட்லி இன்சைன் நம்பர். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 2 பில்லியன் பேருக்கு இன்ஸ்டாகிராம் ஆக்சஸே கிடையாதுன்னு நினைக்கும் போது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா மற்றும் பல கண்ட்ரிஸ் இன்ஸ்டாகிராம் ஆக்சஸை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருக்காங்க. அந்த நாட்டோட பாப்புலேஷன் எல்லாத்தையும் கூட்டினா கிட்டத்தட்ட 2 பில்லியன் வருது. ஸோ நீங்கள் மேத்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற 50% பேர் ஒவ்வொரு மாதமும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் இன்ஸ்டாகிராமுக்கு ஆக்சஸே இல்லாத சின்ன குழந்தைங்களையும் பேபிஸையும் கழிச்சிங்கன்னா பிரிட்டி மச் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் நகை சுற்றி வர அளவுக்கு தேய்ச்சிட்டு இருக்காங்கன்னு தான் தெரிய வருது. இந்த மேசிவ் இன்ஸ்டாகிராம் க்ரோத் எதனாலன்னு ஆடம் மொசேரி ஷேர் பண்ணதை பார்க்கலாம். டாப் 3 growth factors in Instagram. 3 பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இன்ஸ்டாகிராமோட க்ரோத்துக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண 3 டிரைவிங் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு ஆடம் மொசேரி சொல்லியிருக்காரு. அந்த 3 ஃபேக்டர்ஸ் மெசேஜிங், ரீல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். அடுத்த சில மாதங்களுக்கு நாங்கள் இந்த ப்ராடக்டில் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆப் டிஎம்ஸ், ரீல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸை சுற்றி அதிகமாக ரீஓரியன்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. வேறு எந்த பிளாட்ஃபார்மை விடவும் டைரக்ட் மெசேஜிங் ஃபீச்சரை இன்ஸ்டாகிராம் தான் கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப், டிக்டாக், ட்விட்டர்னு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் டிஎம்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இன்ஸ்டாகிராமில் டைரக்ட் மெசேஜ் யூஸ் பண்ணுறது ரொம்ப அதிகம். உண்மையிலேயே கடந்த ஒரு வருஷமாக ஃபீடில் கான்டென்ட் ஷேர் பண்ணுறதை விட டைரக்ட் மெசேஜ் வழியாக ஒவ்வொரு நாளும் அதிக கான்டென்ட் ஷேர் பண்ணப்படுதுன்னு ஆடம் மொசேரி சொல்லியிருக்காரு. அதாவது மக்கள் அவங்க ஃபீடில் போஸ்ட் பண்ணுறதை விட அதிக பேர் ரீல்ஸையும் போஸ்ட்டையும் டிஎம்ஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சென்ட் பண்ணிக்கிறாங்க. ஷேர் வர்த்தி கான்டென்ட். இன்ஸ்டாகிராமில் நடந்த ரொம்பவே ஆப்வியஸான சேஞ்சஸில் ஒன்று என்னென்னா, நீங்கள் உங்கள் ஃபீடில் ஸ்க்ரால் பண்ணும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸோட கான்டென்ட்டை அதிகமாக பார்க்குறத விட இப்போ ஃபீடு முழுக்க ரெக்கமெண்டேஷன்ஸால் ரொம்ப வழியறத பார்ப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் க்ரோ ஆகணும்னு நினைக்கிற உங்களுக்கு இது என்ன மீன் பண்ணுது? நீங்கள் ஷேர் பண்ணப்படுற மாதிரியான போஸ்ட்டை உருவாக்கணும்னு மீன் பண்ணுது. நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணும்போது உங்கள் கோல் க்ரோ ஆகணும், வைரல் ஆகணும், அதிக வியூஸ் மற்றும் ஃபாலோவர்ஸ் கிடைக்கணும்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு வர்த்தியான கான்டென்ட்டை உருவாக்கணுன்றது தான் உங்களோட கோலாக இருக்கணும். சுருக்கமாக சொல்லணும்னா ஷேர் தான் இன்ஸ்டாகிராமில் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் என்கேஜ்மெண்ட். இதுதான் நீங்கள் அதிக வியூஸ் வாங்க, வைரலாக அதிக ஃபாலோவர்ஸ் வாங்க வழி. யூஸ் ஆஃப் டிஎம் ஆட்டோமேஷன் இன் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமோட ஹெட்டே டிஎம், அதாவது டைரக்ட் மெசேஜிங்கை தான் அவங்க பிளாட்ஃபார்ம் க்ரோத்துக்கு நம்பர் 1 டிரைவராக லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நான் டிஎம் ஆட்டோமேஷன் பற்றி தனியாக இன்னொரு போஸ்ட் போடுறேன். பட் டிஎம் ஆட்டோமேஷன் இஸ் த கீ ஃபார் இன்ஸ்டாகிராம் சக்ஸஸ்ன்றதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. ManyChat is one of the most used DM automation tools for Instagram. In fact, ManyChat is a proud partner of Instagram. ஸோ நீங்கள் நம்பி இந்த ஆட்டோமேஷன் டூலை யூஸ் பண்ணலாம். உங்கள் என்கேஜ்மெண்ட் அண்ட் கான்டென்ட் ரீச்சை இன்னும் அதிகரிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ManyChatோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். யூஸ் செஞ்சு பாருங்கள். தே ஹேவ் அ ஃப்ரீ 2 weeks ட்ரையல் பீரியட். இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக் மெசஞ்சர், டிக்டாக், ChatGPTன்னு நீங்கள் நிறைய பிளாட்ஃபார்மை ManyChatஐ இன்டகிரேட் பண்ணலாம் அண்ட் உங்கள் கான்டென்ட் ரீச்சை எங்கேயோ கொண்டு போகலாம். ஸோ குட் லக். ரீல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். நிச்சயமாக இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்ஸ்டாகிராமோட க்ரோத்துக்கு 2வது டிரைவர் ரீல்ஸ் தான். ஃபீட் கான்டென்ட்டில் அதிகமாக ஷேர் பண்ணப்படுறது ரீல்ஸ் தான். மற்ற எந்த கான்டென்ட்டை விடவும் அதிக பேரை ரீல்ஸ் ரீச் பண்ணுது. மற்ற எந்த போஸ்ட்டை விடவும் அதிக நான் ஃபாலோவர்ஸை ரீல்ஸ் ரீச் பண்ணுது. அதனால தான் ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸான ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமோட க்ரோத்துக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். 3வது மற்றும் கடைசி ஃபேக்டர் ரெக்கமெண்டேஷன்ஸ். ரெக்கமெண்டேஷனுங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க கிட்ட இருந்து அல்காரிதம் உங்களுக்கு காட்டுற போஸ்ட். அல்காரிதம் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினச்சி ரெக்கமெண்ட் பண்ணுற போஸ்ட் தான் ரெக்கமெண்டேஷன்ஸ். அ கிளியர் நிஷ். உங்கள் கான்டென்ட்டை யாருக்கு காட்டணும்னு அல்காரிதமால் தெரிஞ்சிக்க ஒரே வழி உங்ககிட்ட ஒரு கிளியர் நிஷ் இருந்தால் மட்டும்தான். நீங்கள் ஒரு ரீலை நாய்க்குட்டி ட்ரைனிங் வீடியோவா, ஒரு ரீலை இந்த வீக்கெண்ட் போன ஹைக்கை பற்றி, ஒரு ரீலை உங்கள் குக்கிங் ரெசிபியை பற்றி, இல்லை இப்போ நீங்கள் ரீசெண்டாக போன வெக்கேஷனை பற்றின்னு மாற்றி போஸ்ட்டை போட்டிங்கன்னா அல்காரிதமை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். when you confuse you lose.
அஃப்கோர்ஸ் நீங்கள் எதை வேணாலும் போடலாம், பட் நீங்களே ஒரு செலிபிரிட்டியாவோ இல்லை ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராகவோ இருந்தால் போடலாம். தட் இஸ் when you may want to grow horizontally, tapping more avenues and passion of yours. பட் நீங்கள் யாருன்னு அல்காரிதம் முதல்ல தெளிவாக ஐடென்டிஃபை செஞ்சு உங்கள் வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ணப்படணும்னா யூ ஹேவ் டு ஸ்டிக் டு ஒன் niche till you make it big. இதுதான் thumb rule for success in any social media platform, not just Instagram. கஸ்டமைசபிள் அல்காரிதம். ஸோ இன்ஸ்டாகிராமில் அதிகமாக ரெக்கமெண்ட் ஆகணும், அப்புறம் ஃபாலோவர்ஸை பற்றி அதிகமாக கவலைப்படாத இந்த புது அல்காரிதமை அட்வான்டேஜ் எடுத்துக்க நீங்கள் ஒரு நீஷ் வச்சுருக்கணும். ஏன்னா அது இல்லைன்னா உங்களை எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுன்னு அல்காரிதத்துக்கு தெரியாது. மெசேஜிங், ரீல்ஸ் மற்றும் ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்ஸ்டாகிராமோட க்ரோத்துக்கு இவ்வளோ பெரிய டிரைவிங் ஃபேக்டராக இருக்கிறதால அவங்க இன்ஸ்டாகிராமோட லே அவுட்டை ரொம்ப சீக்கிரம் ரீஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. நிச்சயமாக சேஞ்சுங்கிறது நம்ம அடிக்கடி அவர்ஸ் ஆகி நமக்கு வேண்டாம்னு சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ரொம்ப சீக்கிரம் இன்ஸ்டாகிராம் மெசேஜிங், ரீல்ஸ் மற்றும் ரெக்கமெண்டேஷன்ஸை எம்ஃபசைஸ் பண்ணுற புதிய ஆப் லே அவுட்டை ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபீச்சர் உங்களை அல்காரிதம் கிட்ட நான் இதை பற்றி இன்னும் பார்க்கணும், இதை பற்றி கம்மியாக பார்க்கணும்னு சொல்ல அனுமதிக்கும். இந்த நியூ கஸ்டமைசபிள் யோர் அல்காரிதமை ஆக்சஸ் பண்ண நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமோட செட்டிங்ஸுக்கு போகலாம். இல்லைனா ரீல்ஸ் பேஜில் எந்த ஒரு ரீலையாவது பார்த்துட்டு அப்புறம் அப்பர் ரைட் ஹேண்ட் கார்னரில் இருக்கிற செட்டிங்ஸ் ஐக்கானை டேப் பண்ணலாம். நீங்கள் அதை டேப் பண்ணும்போது ஸ்க்ரீனோட டாப்பில் நீங்கள் சமீபத்தில் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற 3 விஷயங்களை இன்ஸ்டாகிராம் ஷோ பண்ணும். கடந்த சில நாட்கள் இல்லைனா வாரத்தில் நீங்கள் பார்க்குற உங்கள் டாப் 3 ஃபேவரட் திங்ஸ் மாதிரி. அப்புறம் அதுக்கு கீழே நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு அல்காரிதம் ப்ரெடிக்ட் பண்ண இல்லைனா டிசைட் பண்ண மற்ற இன்ட்ரெஸ்டடான கலெக்ஷன்ஸை பார்ப்பீங்க. பேசிக்கலி உங்களுக்கு பிடிச்சதை பிடிக்காததை சொல்லிட்டீங்கன்னா அது நமக்கும் லாபம், அல்காரிதத்துக்கும் லாபம். இந்த ப்ராசஸ் வில் மேக் த அல்காரிதம் ஃபீட் ரேசர் ஷார்ப் கான்டென்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும். அல்காரிதம் அப்டேட் நம்பர் 1 சம்மரி. ஸோ இது வரைக்கும் கலெக்டிவாக பார்த்த எல்லாமே தான் இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் அப்டேட் நம்பர் 1. அதாவது நம்பர் 1 டாப் 3 ரீசன்ஸ் ஃபார் இன்ஸ்டாகிராம் க்ரோத், மெசேஜிங், ரீல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். நம்பர் 2 ஷேர் பண்ணக்கூடிய கான்டென்ட், அதாவது டிஎம்ஸின் முக்கியத்துவம். நம்பர் 3 தெளிவான நீஷோட இம்பார்ட்டன்ஸ். நம்பர் 4 கஸ்டமைசபிள் அல்காரிதம், அதாவது நீங்கள் கட்டுப்படுத்தும் புதிய அல்காரிதம். Now let's move on to update number 2. Update number 2 ஸ்டோரிஸ். நான் இப்போ லிஸ்ட் பண்ணியது எல்லாமே ஆடம் மொசரி கிட்ட இருந்து வந்த ஃபர்ஸ்ட் அல்காரிதம் அப்டேட். Algorithm update number 2 is Instagram stories. Key algorithm changes for stories என்னன்னா no more one story penalty. ஒரு ஸ்டோரி மட்டும் போஸ்ட் பண்ணவங்களுக்கு நிறைய வியூஸ் அண்ட் நிறைய ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணவங்களோட வியூஸ் குறைஞ்ச ஒரு பக்கை இன்ஸ்டாகிராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நவ் யூ கேன் சேஃப்லி போஸ்ட் மல்டிபிள் ஸ்டோரிஸ். நெக்ஸ்ட் ஆன் ஸ்டோரிஸ், என்கேஜ்மெண்ட் இஸ் கிங். அதாவது ஹையர் இன்ட்ராக்ஷன் ரேட்ஸ் ஆன் ஸ்டோரிஸில் இருந்ததுன்னா த அல்காரிதம் வில் ப்ரையாரிட்டைஸ் சச் அக்கௌண்ட்ஸ். This includes replies to your stories, reactions and sticker usage like polls, questions and quizzes, people turning on notification for your stories and sharing your stories. So stories is also playing a major role for your content. So stories நிறைய யூஸ் பண்ணுங்க so you can drive lot more engagement. Update number 3 trial reels. Instagramோட latest algorithm update trial reelsக்காக வந்திருக்கு. இது டூப்ளிகேட் கான்டென்ட் போஸ்ட் பண்ணுறதை டிஸ்கரேஜ் பண்ணுது. முன்னாடி ஒரே ரீலை அப்படியே ரீபோஸ்ட் பண்ணி அதை ட்ரையல் வெர்ஷனாக போட்டு அதிக ரீச் வாங்கலாம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு இல்லையா, அது இப்போ எஃபெக்டிவாக இல்லை. இந்த அப்டேட் என்ன பண்ணோம்னா, நீங்கள் டூப்ளிகேட் ட்ரையல் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணால் அதோட ரீச்சை அப்படியே புஷ் டவுன் பண்ணிடும், அதாவது உங்கள் வியூஸ் கம்மியாயிடும். ஸோ நீங்கள் இப்போ எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற கான்டென்ட்டை எடுத்து அதை வேறு வெர்ஷனாக ரீபர்பஸ் பண்ணணும், இல்லைனா நியூ வேரியேஷன்ஸை டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு யூனிக் ஹூக்ஸ், மியூசிக் இல்லைனா எடிட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேர் யூ கோ 3 பிராண்ட் நியூ இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறுபடியும் இன்னொரு இன்ஸ்டாகிராம் க்ரோத் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் குட் லக்.